கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் கி.ரா. என்று சுருக்கமாக வழங்கப்படும் திரு கி. ராஜநாராயணன் அவர்களின் கிராமியக் கதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து இன்று மனோராஜ்ய கதைகள். ஒரு ஊரிலே ஒரு புருஷன் பெண்டாட்டி இருந்தார்கள். ரொம்பவும் ஏழைகள். பாவம், அவர்களுக்கு மோர் பால் மீது ரொம்பவும் ஆசை வந்துவிட்டது. ஏழைகள் மோர் பாலுக்கு எங்கே போகிறது? ஒரு பசுமாடு பிடித்தால் எப்படி இருக்கும் என்று பேசிக்கொண்டார்கள். பசுமாடு பிடித்தால் பெண்டாட்டி அதை மேய்க்கிறது என்றும் புருஷன் மட்டும் கூலி வேலைக்கு போகிறது என்றும் தீர்மானித்தார்கள். வெறும் பச்சை தண்ணீரை விட்டு தினமும் கம்பம் கஞ்சியை கரைத்து குடிப்பதை விட பசுமோரை தாராளமாக விட்டு கரைத்து குடிக்கிறது எம்புட்டு ருசியாக இருக்கும் என்று நினைத்து பார்த்தார்கள். உடனே அந்த ஆனந்தத்தில் நிஜமாகிவிட்டார்கள். பெண்டாட்டி நினைத்தால் தன் அண்ணன் வீட்டில் குழந்தைகள் நிறைய, ஒரு செம்பு மோர் கொண்டு போய் கொடுத்தால் என்ன? பாவம், அந்த குழந்தைகள் எம்புட்டு ஆசையாய் சாப்பிடும். திடீரென்று அவள் தன் புருஷனிடம் சொன்னாள், அண்ணன் வீட்டுக்கு கொஞ்சம் மோர் கொண்டு போய் கொடுக்கட்டுமா? புருஷன் அவளை கோபமாக பார்த்தான். அந்த ஜோலியே பச்சிக்கப்படாது, கெட்ட கோபம் வரும் எனக்கு என்றான். அப்படி சொல்லாதீங்க, பாவம், அந்த குழந்தைங்களும் மோரு தண்ணி ஏங்கி போயிருக்குல்ல, கொஞ்சம் கொடுத்துட்டு தான் வரனே என்று எழுந்திருந்தாள். புருஷன்காரனுக்கு கோபம் வந்து விட்டது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அண்ணன் வீட்டுக்கு கொண்டு போய் மோர் கொடுக்க போறா பாரேன் என்று அவளை பிடித்து வளைத்து 4 போடு போட்டான். நான் அப்படித்தான் கொண்டு போய் கொடுப்பேன். அவர்களுக்கு இல்லாத மோரா, அவங்களுக்கு இல்லாத பாலா என்று அப்படி சொல்ல புருஷன் அவளை அடி நொக்கெடுத்தான். அவள் அடி பொறுக்க மாட்டாமல் அழுது கொண்டே தன் அண்ணன் வீட்டுக்கு போய்விட்டாள் கோபித்து கொண்டு. அண்ணன்காரன் அவள் சொன்ன விஷயத்தை கேட்டு சிரித்தான். இப்படியும் உண்டுமா உலகத்துல? வாங்காத பசுமாட்டுக்கும் கறக்காத பால் மோருக்கும் இப்படி அடிப்படி சண்டை போட்டிருக்கீங்களே, 4 பேருக்கிட்ட போய் சொல்ல முடியுமா இத? நல்ல கூத்து வந்தது போ என்று சொல்லி, சரி நீ பேசாம இரு, நான் அவனை பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினான் அண்ணன். மறுநாள் சாயரட்சை. படப்பில் அண்ணன் கூலம் முடித்து கட்டாக கட்டிக்கொண்டு தூக்கி விடுவதற்கு யாராவது அந்த பக்கம் ஆள் வருகிறார்களா என்று பார்த்து கொண்டிருந்த பொழுது தன் தங்கச்சி மாப்பிள்ளை அந்த வழியாக போவதை பார்த்து கையை தட்டி கூப்பிட்டான். அவன் வந்தவுடன் இவனுக்கு ஒரு யோசனை தோணியது மனசுக்குள் பளிச்சென்று. பசுமாட்டை ஒழுங்கா மேய்க்க தெரியாதவனுக்கு என்னத்துக்குடா பசுமாடு என்று கேட்டான். பசுமாடா? என்ன பசுமாடு? என்ன சொல்லுதே நீ என்று கேட்டு முழித்தான். டேய், என் படப்பில் கொண்டு வந்து உன் பசுமாட்டை மேய விட்டு குளத்தை எல்லாம் வளர்ப்பினதும் இல்லாம என்ன பசுமாடு அது இது நான் கேட்கிற என்று சொல்லிக்கொண்டே தன் தங்கச்சி மாப்பிளை செம்மையாக அடி சதப்பி எடுத்தான். சத்தத்தை கேட்டு பலர் ஓடி வந்து விலக்கு பிடித்தார்கள். ஊர் பெரியாட்களுக்கு முன்னால் விவகாரம் நடந்தது. 3 பேரையுமே கூப்பிட்டு அனுப்பி என்ன நடந்தது முதலிலிருந்து என்று கேட்டார்கள். கதையை கேட்க சுவாரஸ்யமாக இருந்தது. சிரித்தார்கள் எல்லோரும். சரிதான் சரிதான், இல்லாத மோருக்காக நீ அவளை அடிச்ச, இப்ப இல்லாத பசுமாட்டுக்காக அவன் உன்னை அடிச்சான். அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. நல்லாதான் வந்து சேர்ந்தீங்க, போங்க போங்க என்று புத்தி சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு திரும்பவும் சிரித்தார்கள் அதுகளை சொல்லி சொல்லி. சந்நியாசி ராஜா, சம்சாரி நாய். திடீரென்று மழை கொட்ட ஆரம்பித்து விட்டது. பிணையலை பொலிவட்டத்திலிருந்து வெளியே பத்தி பொலியை அவசர அவசரமாக கூட்டினான் சம்சாரி. காற்று வேறு பலமாக அடித்தது. ஊளை காற்று. மழை இன்னும் வலுத்தது. சம்சாரி பாடு திண்டாட்டமாய் போய்விட்டது. களத்துக்கு பக்கத்தில் ஒரு மடம். அதில் குளிருக்கு அடக்கமாய் உட்கார்ந்து கொண்டு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் ஒரு சந்நியாசி. சுவரில் தலையை சாய்த்து கட்டையை தரையில் நீட்டி படுத்திருந்தான் இன்னொரு சந்நியாசி. அவனும் சம்சாரி படும் பாட்டை பார்த்து கொண்டுதான் இருந்தான். சந்நியாசிதான் ராஜா, சம்சாரி நாய் என்று சொல்லி சிரித்தார்கள் அந்த சந்நியாசிகள். சம்சாரியின் காதில் இந்த வார்த்தைகளும் சிரிப்பும் விழுந்தது. என்றாலும் அவன் காரியத்தில் கருத்தாய் இருந்தான். இப்பொழுது காட்சி மாறியது. சம்சாரி வீட்டில் வெந்நீரில் சொகமாய் குளித்துவிட்டு கும்மாவுக்கு முன்னால் உட்கார்ந்திருந்தான். சூடாக ஆவி பறக்கும் கோப்பை களியையும் பருப்பு கறியையும் பரிமாறுகிறாள் சம்சாரியின் மனைவி. குழந்தைகள் ஆனந்தமாக தாயாரிடமும் தகப்பனாரிடமும் சிரித்து பேசிக்கொண்டு சாப்பிடுகிறார்கள்.
அவர்கள் வீட்டு பூனைக்குட்டி கூட அவர்கள் மீது சந்தோஷமாக உராய்ந்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தது. அம்மா, தாயே, ராப்பிச்சை. சம்சாரி தலையை நீட்டி எட்டி பார்த்தான். சந்நியாசி கையில் ஒரு திருவோடு சகிதம் நின்று கொண்டிருந்தான். நக்கலான குரலில் அவன் சந்நியாசியை பார்த்து, சந்நியாசி ராஜாவே, நீங்க பார்த்து இப்படி இந்த நாய் வீட்டுக்கு வந்து பிச்சை கேட்கலாமோ என்று கேட்டான் சம்சாரி. சாமி, நான் சொன்னது குத்தந்தான். இப்போ சம்சாரி தான் ராஜா, சந்நியாசி தான் நாய் என்று தலைகுனிவோடு சொல்லி பிச்சை வாங்கி கொண்டு போனான் சந்நியாசி.